எங்கள் அம்மா இறந்து 9 வருஷம் ஆகுது. ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஷி நெவர் லெஃப்ட் அஸ். நான் அவங்களோட எப்போவுமே ஒரு டச்சில் இருந்த ஒரு ஃபீலிங் எப்போவுமே இருப்பேன். நான் 5 பேரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு அவங்க ஒரு தெய்வமாக இருந்து வழிநடத்தாங்கன்றது மட்டும் என்னால் உணர முடியும். எனக்கு மகளாக வரணும்னு அவங்க நினச்சாங்கல்ல என்று தெரியல. ஆனால் இவ்வளோ லேட்டாக வருவாங்க நான் கொஞ்சோட எதிர்பார்க்கல. எனக்கு இப்போ அவங்க 3வது மகளாக எனக்கு பிறந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதை நான் முன்கூட்டியே கவிஞர் ஸ்னேகனோட பதிவை பொன்னாட்டி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவிட்டிருந்தேன். அது எப்படி கோர்த்து வருதுன்னு பாருங்களேன். எனக்கு மகளா பிறந்துடுறியா? பிறந்துட்டேன், பத்திரமா பார்த்துக்க. எனக்கு மகளா பிறந்துடுறியா? பிறந்துட்டேன், பத்திரமா பார்த்துக்கிறேன். நான் சம்பாரிச்சு உனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், முடியலம்மா. எங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு பிளைட்ல போகணும்னு பார்த்தேன், முடியலம்மா. எல்லாமே சொல்லி சொல்லி ரசிச்சுப்பேன். ஸ்கூல்ல நடந்த சொல்லி ரசிச்சிருக்க, நீ சிரிச்சிருக்க. நண்பர்கள்ட்ட சண்டை போட்ட சொல்லி சொல்லிருக்க, நீ சிரிச்சிருக்க. ஆனா சினிமாவில் நடந்த சொல்லி பாக்குறேன் இல்லையம்மா. அப்படிங்கும்போது நான் கதை சொல்லணும். உங்ககிட்ட நான் கதை சொல்லணும். நான் எங்க விழுந்தேன்னு சொல்லணும், எங்க எழுந்தேன்னு சொல்லணும். அதுக்கு நீ என் மகளா வாய். இதோடைய வெளிப்பாடுதான் ஆராதிக்கிறாரே தவிர இது எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கும். 1000 தோழிகள் 1000 நண்பர்கள் இருந்தாலும் தாய் மாதிரி ஒரு தோழமை கிடைக்காது. 7 நட்சத்திர ஓட்டல்களில் இன்னைக்கு குளிர் சாதன அறைகளுக்கு மத்தியில தூங்கி எழுந்தாலும் 1000 தேவதைகள் நம்மளை தட்டி கொடுத்து சாப்பாடு கொடுத்தாலும் அம்மாவோட அழுக்கு சிலையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கும்போது இருக்கிற சுகமும் அந்த